நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான திணை வெஜிடபிள் உப்புமா. அதாவது திணை அரிசியில் பண்ண போகிறோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு திணை அரிசி நம்ம எடுத்துக்கலாம். திணை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், எல்லோ கலரில். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது ஓப்பன்லேயும் பண்ணலாம், இல்லை நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். ஸோ இப்போ 1 கப் ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு 3 தடவை நம்ம நல்லா கழுவிக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 2 கப் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு போட்டுட்டு பெருங்காயம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை லைட்டாக வதக்கணும். ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இதில் வெஜிடபிள்லாம் போட போகிறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் இதையும் நம்ம நல்லா வதக்கணும். தேவைப்பட்டால் நம்ம உப்பு போட்டு வதக்கலாம். நீங்கள் இதை 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் வைக்கும்போது அது தானாக வேகும். ஸோ அப்போ ரொம்ப நம்ம ப்ரௌன் ஆகணும் அப்படின்னலாம் இல்லை. இந்த உப்புமாவுக்கு ப்ரௌன் ஆகக்கூடாது. இப்போ பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெஜிடபிள் இல்லாமல் கூட நீங்கள் சிம்பிளாக பண்ணிவிட்டு சட்னி சாம்பாரோடு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை மட்டுமே வச்சு கூட பண்ணலாம். ஸோ பாருங்கள், இது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்குறோம். இதுக்கப்புறம் தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும் போட்டால் போதும். இதுக்கு ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நம்ம இதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான மசாலாவோட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வதக்கும்போது நமக்கு பச்சை வாசனை வராது. நீங்கள் 1-1.5 நிமிஷத்துக்கு மேலே இதை வதக்கவும் வேணாம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஊற வச்ச திணை அரிசியை நான் போட போகிறேன். அதே தண்ணி தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா அது நல்ல தண்ணி ஊற்றி தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் நம்ம அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இதே நீங்கள் ட்ரைடு க்ரீன் பீஸ், அதாவது பச்சை பட்டாணி எல்லாம் ஊற வைக்கும்போது அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை நம்ம 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷான வாட்டர் அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏன் இந்த வெஜிடபிளோட போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னா, அந்த மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அந்த வெஜிடபிளோட ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 1 நிமிஷம்தான். ஸோ நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க, ஸோ ரொம்ப ஒர்க் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் ப்ரெஷர் குக்கரில் 2-3 விசில் விட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் கோகோனட் மில்க் கூட ஊற்றலாம், 2 கப் ஊற்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், இப்படி பண்ணும்போது இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் ஒட்டிடும், பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா மாறாது. ஸோ நம்ம அப்படி கூட சாப்பிட்லாம். ஸோ இந்த அளவில் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் சூப்பு மாதிரியும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ 2-3 விசில், மொத்தமாக நமக்கு 2 விசில் போதும். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே விட வேணாம். ஸோ பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டாக அந்த திணை அரிசி உடையாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம ஊற வச்சதுனால அது பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இது நீங்கள் 1 மந்த் சாப்பிட்டாவே உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே ரொம்ப அதிகமாக கிடையாது. ஸோ அதனால் இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னா ஸ்ட்ரீம்டு சேனல்லையும் க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் இருக்கும், நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.